ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிஃப்டியோட அனாலிசிஸ் டெய்லி ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள், வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு எதுவுமே கால்ஸாக எடுக்காதீங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன தான் வீடியோஸே போடலனாலும் நான் டெலகிராம் சேனலில் அப்பப்போ நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே சார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாமே ரியாக்ட்டுமே ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட நிஃப்டிக்கு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுறபடி அந்த ஆர்பிஐ மீட்டிங் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக 10-11 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 24,800 அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டுமே நான் போட்டிருப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ, செகண்ட் சினாரியோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் சொல்லிட்டு. பட் நம்மளோட ரூல் பேஸ்டு சிஸ்டம் படி ஒரு செட்டப்புமே கிடச்சிருச்சு. இந்த லிக்விடிட்டி ரொம்பவே பவர்ஃபுல்னு தெரியும். 24,800 நம்மளோட டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக 10-12க்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக போய் ரீச் ஆணுச்சு. ஒரே நாள்லே 24,800ங்கிறது ஒரு 2-3 கேண்டிலே போயிட்டு ரீச் ஆணுச்சு. இதே மாதிரி தான் நம்மளோட வியூ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். ஸோ இதோட சார்ட்ஸு, இதோட அப்டேட்ஸு எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், லைவ் மார்க்கெட்டில் மூமெண்டம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு டெலிகிராமில் போயிட்டு நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம டெலகிராம் சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் சொல்கிறது லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுங்கிறது அப்டேட்டும் நான் இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து நல்ல ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி தான் நான் அப்போலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது டெலகிராம் சேனலில். மார்க்கெட் இங்கேருந்து இந்த 25,000 இந்த ரவுண்ட் நம்பருக்கு மார்க்கெட் போயிட்டு ரீச் ஆகணும். இந்த 1 ஹவரோட அந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் 24,026 இந்த கேண்டிலுக்கு, இந்த லைனுக்கு மார்க்கெட் போயாகணும். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகிறப்ப அகெயின் இங்கே ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துலேருந்து அகெயின் நம்ம ஒரு ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,000 ரவுண்ட் நம்பருக்கு போனதுக்கப்புறம் ஃபால் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ மறுபடியும் அகெயின் அங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 4 ஹவரோட டிமாண்டை அலர்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 4 ஹவர் டிமாண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ 25,000 வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் மண்டே புல்லிஷாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அகெயின் ரீஎன்ட்ரி கொடுக்குதான்னு தெரில. கொடுத்துச்சுன்னா லைவ் மார்க்கெட்டில் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டே இருங்க. நம்மளோட ரூல் படி ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிச்சின்னா அங்கே நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டியோட வியூ இது தான். பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ லிக்விடிட்டி இல்லாமல் மார்க்கெட் போகிறதுனால டாப்பில் இருக்கிற அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூ. இப்போ இருக்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை வித்தவுட் லிக்விடிட்டி மார்க்கெட் மூமெண்டம் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 லிக்விடிட்டியுமே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூ. இவ்வளோ இங்கே வந்தோன்னே அகெயின் பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூ. அகெயின் யூரோஸ்டிங் கொடுத்துட்றேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அகெயின் ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ கொடுத்துட்றேன். அகெயின் ரெகுலர் வீடியோஸில் லோயர் டைம் ஃப்ரேம் வீடியோவும் உங்களுக்கு வியூவுமே வந்துடும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அகெயின் மார்க்கெட் இந்த ரெட் கலர் லைன் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ரீச் ஆகணும். இங்கேருந்து போயிட்டு இந்த ரெட் கலர் லைன் வரைக்கும் ரீச் ஆகணும். அகெயின் இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லைன் வரைக்கும், இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன்னா அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் போகும். அகெயின் இங்கேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது யூரோஸ்டியோட வியூ. கோல்டுக்குமே நம்மளோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக நம்ம டெலகிராம் சேனலில் கோல்டோட சார்ட் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இருக்கிறது ஒரு சப்ளை. இந்த சப்ளையில் ஒரு ஸ்வீப் என்ட்ரி ஆர் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துச்சுன்னா அகெயின் இந்த இடம் வரைக்கும் நமக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டோட சார்ட்டை வியூ பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு சப்ளை. இந்த 0.5க்கு மார்க்கெட் வரணும். ஸோ எக்ஸாக்டாக இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்வீப் என்ட்ரி இங்கே கொடுக்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலில் இந்த ரெட் கலர் லைன் போட்டிருப்பேன். இதுதான் கோல்டோட வியூ.
ஸோ அகெயின் GBP/USD பார்த்தீங்கன்னா GBP/USD ஒரு டே டைம் ஃப்ரேமோட சப்ளைக்கு மார்க்கெட் வந்தாகணும். ஸோ மறுபடியும் அந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வரதுக்கு அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது GBP/USDயோட வியூ. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணுனாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூவு ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட வியூ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.